என்ன கதவு திறக்கல? உடம்பு கடமை சரியில்லாம தூங்கிட்டு இருக்காரோ? அப்பா அப்பா அப்பா, கதவு திறங்க. உள் பக்கமா தாப்பா போட்டிருக்காரு. தாப்பா போட்டுட்டு எப்பவும் தூங்க மாட்டாரே, இன்னைக்கு ஏன் தாப்பா போட்டிருக்காரு? சரி, பேக் சைடுல போய் பார்க்கலாம். அப்பா, என்ன காரியம் பண்றீங்க? என்னப்பா இது? முதல்ல அந்த விஷ பாட்டில தூக்கி போட்டுட்டு கதவை திறங்க. திறங்கப்பா, கதவை திறங்கப்பா. சொல்றேன்லப்பா, கதவை திறக்கறீங்களா இல்லையா? போங்கப்பா, போய் கதவை திறங்க. திறங்கப்பா, போங்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா, கதவை திறங்க. சொல்றேன்லப்பா, அந்த பாட்டில முதல்ல தூக்கி போடுங்கப்பா. தூக்கி போடுங்க. கதவை திறங்க. போங்கப்பா. அப்பா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? சொல்லுங்கப்பா. அப்பா, உங்களை தான் கேக்குறேன். 2 நாளாவே நீங்க ஒரு மாதிரியா இருந்தீங்க. சாகுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு பிரச்சனை? அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா, எந்த கவலை வந்தாலும் எதிர்த்து போராடணும்னு சொல்லி சொல்லி வளர்த்த நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்பா? அப்பா, அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை? என்னையும் தங்கச்சியையும் அனாதையா விட்டுட்டு உங்களுக்கு சாகறதுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு? அப்படி நீங்க சாகறதா இருந்தா விஷத்தை வாங்கி முதல்ல தங்கச்சிக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லப்பா நீங்க குடிச்சிருக்கணும். அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்படிலாம் சொல்லாத. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இன்னும் 2 வாரம் தான் டைம் உனக்கு. காசு வரலன்னு வச்சுக்க, கடைய மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னப்பா நீங்க 1 லட்சத்துக்காக உயிரை விட்டா எல்லாம் சரியாயிடுமா? அந்த 1 லட்சத்தை கொடுக்க முடியாம தடமான அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அதுக்காக செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நம்மள மாதிரி ஏழைகளுக்கு பாடம் தடமா பெருசு. அந்த பாடம் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என்னப்பா நீங்க வீண் செலவுக்கா கடன் வாங்குனீங்க? கடைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தானப்பா கடன் வாங்குனீங்க. அதெல்லாம் விடுங்கப்பா. இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆமா, ஏற்கனவே நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. நீ எவ்வளவுதாமா தாக்குவ? ஐயோ அப்பா, அதுக்காக உங்க மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா? விடுங்க. இப்ப என்ன, 1 லட்சம் தானே? நான் ரெடி பண்ணி தரேன்ப்பா. இன்னும் ஒரே வாரத்துல அந்த தினேஷ் கிட்ட கடன் அடைச்சிட்டு நீங்க கௌரவமா வாழலாம்ப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன். இனிமே இந்த முடிவை எடுக்காதீங்க. அப்பா,
சரிம்மா, இனிமே தப்பான முடிவு எடுக்க மாட்டேம்மா. இனிமே சாகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாதுப்பா. சரிம்மா. அம்மா தாயே, எங்களை ஏன் சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கும் கலங்காத எங்க அப்பா நேத்து சாக துணிஞ்சிட்டாரு. அவரு மட்டும் இறந்திருந்தா நாங்க அனாதையால ஆயிருப்போம். ஏதாவது கஷ்டம்னா உங்ககிட்ட தானே வந்து சொல்லுவோம். இப்போ நீங்களே கஷ்டத்தை கொடுத்தா நாங்க யார்கிட்ட போவோம்? அம்மா, இதுக்கப்புறமும் எங்களை சோதிக்காதீங்க. சோதனைய தாங்க எங்களுக்கு திராணி இல்லம்மா. நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. வேண்டாம்மா, எங்களுக்கு நல்ல வழியை காட்டுமா. நீதாம்மா பாத்துக்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன்.